இந்த மொத்த இப்ப சனி செவ்வாய் பார்க்குறாங்கன்றீங்க. 6ஆம் பாவக பலன் கண்டிப்பாக 7ஆம் வீட்டு வழியா நடக்கும். என்ன பண்ணுவார் குரு? 7ஆம் வீட்டை கெடுப்பார். கணவரையும் மனைவி அமைப்புகள்லையும் குரு தசையில கெடுப்பார். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணித ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு அழகான ஒரு கேள்வி, ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கேள்வி. கேள்வி என்ன? வணக்கம் ப்ரோ, 6ஆம் அதிபதி குரு நீச்சம் இன் 4th அண்ட் கெட் சனி செவ்வாய் பார்வை. சனி செவ்வாய் பார்வை. ஓகே, சனியும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. ஸோ வில் ஹி பி வீக் அண்ட் கெடு பலன் குறையுமா இன் குருதசா? ஓகே, கேள்வி இதில் அப்படியே ஒரு மாதிரி குழப்பி கேட்டிருக்கீங்க. சரி, 6ஆம் அதிபதி குரு நீச்சம். 6ஆம் அதிபதியாக குரு யாருக்கு வராரு? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு மட்டும்தான் குரு 6ஆம் அதிபதியாக வருவார். வேற எந்த லக்னத்துக்கும் 6ஆம் அதிபதியாக வர முடியாது. கூடுதலாக சேர்ந்து அவர் 4ஆம் இடத்துல நீச்சம்னு கொடுத்துருக்கீங்க. நீச்சம் இன் 4th. அவர் 4ஆம் இடத்துல நீச்சம் ஆக மாட்டாருங்க. கடக லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி ஒரு வகையில் நீச்சமானது நல்லது. ஏன்? லக்னத்தை பார்ப்பார். இது ஜோதிடத்தினுடைய துல்லிய நிலை. எங்க குரு நீச்சமாகிறாரு? மகரத்தில் நீச்சமாகிறாரு. லக்னத்தை பார்ப்பார். இந்த அமைப்புகள் லக்னாதிபதியும் பொறுத்து பலனாக இருக்கும். ஒருவேளை சந்திரன் ரிஷபத்தில் இருக்காரு, ஒளியான சந்திரனா இருக்காரு. ஒருவேளை சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறாரு, அமாவாசை நெருங்குறாரு, ஒளி இழந்த நிலையில் இருக்காரு. ஏன் 2 வேறு இடங்களை காட்டுறேன்? அந்த 2 வேறு இடங்கள் சந்திரனுடைய ஸ்தான பலத்தை குறிக்குது. ரிஷபத்தில் உச்சமாக இருப்பார். உச்சமாக இருக்கும் போது தசாநாதன் கெடுபலனையும் லக்னாதிபதியை வச்சு தான் பலன் செய்வார். லக்னாதிபதிக்கு ஏற்ற மாதிரி தான். லக்னாதிபதி அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரு. குரு தசை கடன் நோய் வம்பு வழக்கு அமைப்புகளை கொடுத்து உங்களை உயர்த்துது அப்படின்னு அர்த்தம். ஏன்? 7ஆம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்க்குது. 7ல் குரு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை அமைப்புகளை சில அமைப்புகளை குறிக்கும். ஓகே, இந்த மொத்த இப்போ சனி செவ்வாய் பார்க்குறாங்கன்றீங்க. 6ஆம் பாவக பலன் கண்டிப்பாக 7ஆம் வீட்டு வழியாக நடக்கும். என்ன பண்ணுவார் குரு? 7ஆம் வீட்டை கெடுப்பார். கணவரையும் மனைவி அமைப்புகள்லையும் குரு தசையில் கெடுப்பார். ஏன்னா ஒரு கடுமையான பாபத்துவ அமைப்புகளில் இருக்காரு. அதே நேரத்தில் சனி செவ்வாயின் தொடர்பு இருந்தாலும் கூட குருவின் பார்வை சில இடத்துல இதில் நீச்சம் உச்சமாக இருந்தாருன்னா குரு லக்னாதிபதியும் பார்ப்பார். இது எந்த அமைப்புகள்ன்றத பார்த்துக்கங்களேன். தனிச்சு குருவினுடைய பார்வை அமைப்புகள் ஒரு மாதிரியான பலனை செய்யும். தனிச்ச குருவின் பார்வை. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல செவ்வாய் பார்க்குறாரு, சனி பார்க்குறாரு என்னும் போது டிகிரி அமைப்புகளில் பாருங்கள். பார்வை கிட்டத்தட்ட 13-12 டிகிரிக்கு உட்பட்டு வருது. நெருக்கமாகவே சனி 10 டிகிரி பார்க்குறாரு, செவ்வாய் 8 டிகிரி பார்க்குறாருன்னா குரு கெட்டு போகிறாரு. ஏன்னா ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறாரு. இதே இடத்துல அவர் நீச்சம்னு நீங்கள் கொடுத்தனால அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அங்கே அவருக்கு நிஷ்பலம். 7ல் அவர் நிஷ்பலம்ல. அப்போ நிஷ்பல அமைப்புகளில் வந்துடுறாரு. 7ஆம் பாவகத்தை 6ஆம் பாவகத்தை 7ஆம் பாவக வழியாக செயல்படுத்த போறாருன்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு வகையில் வில்லங்க பிரச்சனையான அமைப்புகளில் உங்களுக்கு குரு கெடு பலனை செய்ய போறாரு அப்படின்னு அர்த்தம், குரு தசையில மட்டும். அப்போ இந்த கெடுபல அமைப்புகள் எவ்வளவு நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்றது லக்னத்தையும் லக்னாதிபதியும் வச்சதுங்க. இந்த லக்னம் லக்னாதிபதி பலவீனமா இருக்கிறாரு. ஒருவேளை சனி லக்னத்துல இருந்து இந்த குருவை பார்க்கிறாரு, லக்னமும் கேட்டது குருவும் கேட்டாரு, கடுமையான அமைப்புகள் நெகட்டிவான தன்மைகள் நடக்குதுன்னு அர்த்தங்க. இதுல என்ன? குரு தசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய சனி தசையில மீண்டும் எழ போறீங்க. ஏன்னா சனி சுபத்துவமா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான சில கணக்குகள் வரும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எந்த அமைப்புகளுடைய தன்மைகள் லக்னமும் லக்னாதிபதியும் இருக்காரு. உங்க கேள்வி என்னங்க? குரு கெடுதல் பண்ணுவாரா? டிகிரி அமைப்புகளில் ஒருவேளை 10-12 டிகிரிக்கு உட்பட்டு சனியின் செவ்வாயினுடைய பார்வை இருந்தால் கண்டிப்பாக குரு காரக கெடுதல் அமைப்புகளை செய்வாருங்க சில இடங்கள்ல. சரிங்களா? இது லக்னத்தை பொறுத்து, 5ஆம் அதிபதியை பொறுத்து, பாக்கியாதிபதி தான் நீச்சமா இருக்கிறாரு. 9ஆம் இடத்தினுடைய தன்மை. ஒருவேளை குரு சனியோட சேர்ந்து இருக்கிறாரு, இந்த இடத்துல நீச்ச பங்கமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் சனி 9ஆம் இடத்தை பார்ப்பார். இதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். 7ஆம் இடத்துல இருக்க சனியின் 3ஆம் பார்வை படம்ல 9ஆம் அதிபதியும் கெடுக்கிறாரு, 9ஐயும் கெடுக்கிறாருன்ற மாதிரி நிறைய விஷயத்தில் ஒரு வார்த்தையில் சில விஷயங்களை ஏங்க பதிலாக சொல்ல முடியாதுன்றீங்க? ஜோதிடம் தானே, இப்படி தாங்க. எல்லாருக்கும் தனித்தனி ஃபிங்கர் பிரிண்ட்டுங்க. யாருக்கும் கடவுள் ஒரே ஃபிங்கர் பிரிண்டை கொடுக்கறதே இல்லை. அப்போது ஜோதிடமும் அப்படி தான். எல்லாத்துக்கும் ஒரே செவ்வாதோஷமும் எல்லாத்துக்கும் ஒரே நாகதோஷமும் செயல்படாது. ஒருத்தருக்கு குருவின் வீட்டில் இருக்கும், ஒருத்தருக்கு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கும், ஒருத்தருக்கு செவ்வாயோட சேர்ந்து பாபத்துவமாக இருக்கும், ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கும், ஒருத்தருக்கு கல்யாணமே நடக்காது, ஒருத்தருக்கு குழந்தை இருக்கும், ஒருத்தருக்கு குழந்தையே இருக்காதுன்றது தான் ஜோதிடம். சரிங்களா? இந்த அமைப்புகளில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அழகான ஜோதிடம் அழகாக பிடி போடுங்க. நீங்களே ஃபேமஸான ஜோதிடராக மாறிடலாம். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.